இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒரு ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பேர் ஆயிருந்தது. அத வந்து ஒரு ஃபிஷ் டேங்க்கா மாத்தலாமான்னு ஒரு சின்ன யோசனை வந்தது. ஸோ முயற்சி பண்ணேன். அதுவும் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அதில் நல்ல ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்க் ஃபிஷ்ஷஸ் வந்து அதில் போட்டு வளர்த்துட்ருக்கேன். இப்போ அதே போல் தான் இப்போ என்ன அப்படின்னா, ஒரு சின்ன தாட்டு. ரொம்ப நாளைக்கு ஒரு 4, 5 மாதம் இருக்கும் ஒரு பாக்ஸ் வந்து சும்மாவே தான் இருந்தது. ஸோ ஐ தாட் ஓகே இதை நம்ம வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஏன்னா நம்ம பசங்க ஸ்கூல் விட்டு வந்தாலே பேக் ஒரு பக்கம் பறக்கும், நோட் புக்ஸ் ஒரு பக்கம் பறக்கும். ஸோ ஓகே லெட் மீ டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தாட்டு. ஸோ அதற்கான முயற்சிகள் தான் பண்ணேன். ஸோ ஹியர் என்னென்னா மேக்னெட்டிக் டோர், அதாவது மேக்னெட்டிக் லாக் வச்சு டோர் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். தென் தெர்மாக்கோல்ஸ் யூஸ் பண்ணி அந்த பிளேட்டை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். ஸோ தின் பிளேட்ஸ் கிடைக்கும், அது நம்ம அதை வச்சு பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா இப்போ ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ கிட்ஸ் தே ரியலி ஒர்க் ஹார்ட். எப்படியோ அவங்கள வேலை வாங்கி ஸோ பண்ணியாச்சு. ஓரளவுக்கு வந்துச்சு. அண்ட் ஐ திங்க் இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் நீங்களே. லைக் வி ஹாவ் 2 ரேக்ஸ். அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நம்ம பேக்ஸ் மாதிரி எதாவது வச்சுக்கலாம். ஸோ கிட்ஸும் பார்த்திங்கன்னா அந்த கலர் அட்ராக்ஷன்ஸு அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மைண்டு ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஓகே புது ஷெல்ஃப் இருக்குது, புக்ஸை நம்ம இதில் வச்சிடலாம் அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரும் ஒட்டியாச்சு. ஐடி கார்ட்ஸ், பெல்ஸு அதை தொங்க போடலாம். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் happens. So really I'm very happy to share this with you. Try to reuse it.